ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நம்ம இப்போ பார்க்குறது அயினிப்பழம் அப்படிங்கிறது. இதை ஆர்டோகார்பஸ் கிர்ஷுடர் அப்படின்னு பைனாமியல் நேமில் சொல்கிறோம். இதனோட ஃபேமிலி மொரேசி ஃபேமிலி. இந்த பழம் மிகவும் சுவை உள்ளது. அப்புறம் இதில் நிறைய ஊட்டச்சத்துக்கள் நிறைந்து காணப்படுகிறது. அதாவது இதில் விட்டமின் சி அதிகமாக இருக்குது. அப்புறம் பீட்டா கரோட்டின் அப்படிங்கிற சத்து பொருளும் இதில் நிரம்பி காணப்படுகிறது. இந்த பழம் கொஞ்சம் நிறைய சக்கையாக இருக்குது. இதில் சுளைகள் குறைவாக தான் இருக்குது பாருங்கள். என்னால் அது பெரிய சுளைகளாக பார்க்குறதுக்கு இருக்குது. இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது. அப்புறம் இந்த பழத்தை நீங்கள் சாப்பிட்டுட்டு இந்த பழத்தோட சீடை நம்ம உபயோகப்படுத்தணும். இதுலேருந்து நம்ம எண்ணெய் தயாரிக்கலாம். அப்புறம் இதுபோல் ஸ்நாக்ஸ் தயாரிக்கலாம். இதை நம்ம சாப்பிட்டதும் என்ன ஆகுன்னா இதில் இருக்கக்கூடிய கொட்டை நமக்கு தனியாக வந்துடும். அதாவது இப்படி இருக்கும் பாருங்கள். இது சாப்பிட்டு முடித்த கொட்டை. இதுபோல் நம்ம கழுவி வைக்கும்போது தண்ணியில் அலம்பி வைக்கும்போது இதுபோல் இருக்கும். அப்புறம் என்னென்னா இந்த கொட்டையை நம்ம உலர்த்தலாம், இல்லைன்னா அப்படியேயும் நம்ம வறுக்கலாம். வறுக்கும்போது இதுபோல் இது முந்திரி பருப்பு போல் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இது நிறைய சத்துள்ள ஒரு விதையாக, அதாவது சீடாக இருக்குது. கேஷ்யூ நட்டு நம்ம சாப்பிடும்போது என்ன டேஸ்ட் வருதோ அதுபோல் சுவை வரும். இதில் இருக்கக்கூடிய பீட்டா கரோட்டின் நம்ம கல்லீரல் இதுக்கெல்லாம் நல்ல ஸ்ட்ரென்த்தை கொடுக்கிறது. அப்புறம் இதில் மினரல்ஸ், மெக்னீசியம், பொட்டாசியம் இப்படிப்பட்ட மினரல்ஸ் எல்லாம் அதிகமாக இருக்குது. அப்புறம் நம்ம இந்த பச்சை சீடை என்ன பண்ணணுன்னா வேக வைக்கணும். நல்லா வேக வச்சு வரும்போது அதுலேருந்து இப்படி எண்ணெய் வெளியே வரும். இந்த எண்ணெய் கொஞ்ச நேரம் நம்ம வேக வைக்கணும். அது பாயில் ஆனதும் இன்னும் நிறைய நேரம் என்ன பண்ணணுன்னா நம்ம பாயில் பண்ணி இருக்கணும். அப்போனா இந்த எண்ணெய் இப்படியே வந்துடும். இந்த எண்ணெயை நம்ம என்ன பண்ணலான்னா இன்னொரு வெசலில் நம்ம சேகரிக்கணும். சேகரிச்சிட்டு இந்த எண்ணெயை நம்ம காய்ச்சி நம்ம தாளிக்கிறது. அப்புறம் உடம்புல எல்லாம் ஏதாவது இடங்களில் பருக்கள் இது இருந்ததுன்னா அதில் போடுறதுக்கு இது மருந்தாக உபயோகப்படுகிறது. அப்புறம் இதனோட விதைகளை நான் இதோ வறுத்து வச்சுருக்கிறேன். இந்த விதைகளை நம்ம பயன்படுத்தணும். இதை நல்லா வறுத்து இதுபோல் இப்படி ப்ரூன் பண்ணணும். அப்படின்னா ஹேண்ட் ப்ரூனிங்னு சொல்லுவாங்க. இதை நம்ம இப்படியே ஒரு சின்ன ஒரு இடிக்கல்னால் இப்படி பண்ணும்போது அதனோட சீடு இப்படி பருப்பாக நமக்கு கிடச்சிரும் பாருங்கள். இதை கொஞ்சம் கூட இது பண்ணும்போது இதனோட பருப்பு நமக்கு கிடச்சிரும். இப்படி நம்ம என்ன செய்யலான்னா இந்த சீடை டின்னருக்கு, ஈவினிங் ஸ்நாக்ஸாக பயன்படுத்தலாம். நீங்களும் இந்த பழத்தை சாப்பிட்டுட்டு இதனோட சீடை உபயோகப்படுத்துங்க. நன்றி.